உண்மையிலேயே வந்து அட்டகத்தி படம் ஜெயிக்கலன்னா என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. ரஞ்சித் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு பிரஸ் மீட்ல பேசுறாரு. முதல் எங்களை மட்டும் தான் திட்டிட்டு இருந்தாங்க, பெருமையா பேசுறாப்ல. ஏன்னா அவர் சம்பாரிச்சிட்டார்ல கோடியில, கபாலி அப்படின்னு சம்பாரிச்சிட்டார்ல. எனக்கு அவர் மேல கோபம் கிடையாதுங்க. சிம்பிளா முட்டாள் மக்களை ஏமாத்துறாங்க, வாய்ப்புகளை பயன்படுத்துறாங்க. ஆண்ட பரம்பரைன்னு சொல்றவனும் அந்த ஆண்ட பரம்பரை மைண்ட் செட்ல இருக்க மக்களை பயன்படுத்தி சம்பாரிச்சான். ஒடுக்கப்பட்டவன்னு சொல்றவனும் அந்த ஒடுக்கப்பட்ட மக்களோட அந்த அந்த அறியாமையும் அந்த ப்ரெஷரையும் முதலீடா மாத்தி சம்பாரிச்சிடறான். ஆனா இது ரெண்டு பேருக்கும் சமமா விழிப்புணர்வுன்னு சொல்றோம் பாத்தீங்களா? ரெண்டு பேரும் நான் சமம்டான்னு சொல்லி நம்ம எல்லாம் ஒண்ணுடா, இவங்களை வச்சு ஏமாத்துறான், எனக்கு ஏமாறுறான்னு சொல்றான் பாருங்க. அவன் தான் புறங்க எனக்கிட்டு பிச்சைக்காரன் மாதிரி பேச்சு வாங்கிட்டு தெரியணும். என்னோட ஆதங்கம் சிம்பிளான மேட்டர். ரஞ்சித் பேசுறாப்ல, இவ்வளவு நாள் என்ன திட்டிட்டு இருந்தாங்க, அடுத்து மாரி செல்வராஜ் வந்தாரு, மாரியை திட்டுறாங்க, அடுத்து வெற்றிமாறனை திட்டுறாங்க. இப்ப எங்க 3 பேரும் திட்டிட்டு இருக்காங்க. உங்க 3 பேரும் திட்டுறது சரிதான். இருக்கத உங்களுக்கு முன்னாடி சீனியர் இருக்காப்ல பாலா என்ன சொன்னாரு, டைரக்டர் பாலா என்ன சொன்னாரு, ஏற்கனவே சாதியை பத்தி என்னை பத்தி பேச சொல்றீங்க, சாதியை பத்தி ஏற்கனவே கொழுந்து விட்டு எரிஞ்சுட்டு இருக்கு, அதுல போய் நான் கம்ப விட்டு நோண்ட விரும்பல, அதை அப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொல்றாப்ல. அவர் பெரிய மனுஷனா, நீங்க பெரிய மனுஷங்களா? உங்களுக்கு இதை வச்சு ஆதாயம், இதை வச்சு ஹிட் அடிக்குது, இதை வச்சு சம்பாதிக்க முடியுது, நம்ம அப்படியே கார்ல அப்படியே ஆஹா போக முடியுது அப்படின்றக்கா நீங்க சம்பாதிச்சிடுறீங்க. பாவம் அந்த மக்கள். ஏன் இப்போ இவ்வளோ சொல்றேன் அப்படின்னா, ஒரு வீடியோ கிளிப் நான் போடுறேன், ஒரு போஸ்ட் ஒருத்தர் போட்டிருக்காரு, அந்த வீடியோ கிளிப் எடுத்து போடுறேன். இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இவங்க கொடுக்குற எஜுகேஷன் என்னன்னு பாருங்க, இவங்க மாதிரி ஆட்கள் எப்படி வளர்ந்து வந்து நிற்கிறாங்கன்னு பாருங்க. பொதுவாக அட்ரஸ் பண்ணல, மேஜரான ஆட்கள். இதுக்கு முன்னாடி இப்போ விசிகா கூட்டம் இருக்குல்ல, அவங்களும் இப்படிதான் அந்த பொண்ணை கட்டுவேன் இந்த பொண்ணை கட்டுவேன்னு சொல்லி ஒரு வீடியோ மேடையில் பேசியிருப்பாங்க, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இவங்களுக்கு எஜுகேட் பண்றது எப்படின்னு பாருங்க. நீ ஒரு இடத்துல இருந்து மேலே வளரணும்னா நீ சம்பாரிச்சு நீ படிச்சு முன்னேறி மேலே வரணும். இல்லை உனக்கு கொடுக்கப்பட்ட கோட்டால அதில் வந்து அதை பயன்படுத்தி மேலே வரணும். மேலே ஏற்கனவே இருக்கவனோட பொண்ணை கட்டிட்டு அவன் குடும்பத்துக்குள்ள மிங்கிள் ஆக முடியாது, அது பிரச்சனையை கிரியேட் ஆகும். அப்போ இதுக்கு பேர் தான் நாடக காதல், நாடக கல்யாணம் சொன்னாங்க. இன்னும் நிறைய மேட்டர் நான் காதில் கேட்டிருக்கேன். இந்த மாதிரி மேரேஜ் மாதிரி லவ் மேரேஜ் தான் பண்ணிட்டு அதில் பேரம் பேசுறாங்க, இவ்வளோ அமௌண்ட் கொடுங்க அவ்வளோ அமௌண்ட் கொடுங்க, நடக்குதான், கட்ட பஞ்சாயத்து மாதிரி நடக்குதான். இதெல்லாம் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. என்னடா அது, இவங்க என்னடா கஷ்டப்படுறாங்க, நாங்கள் ஒடுக்கப்பட்டிருக்கோம்னு சொல்லி இவ்வளோ போராடிட்டு இருக்காங்க, இவங்களாம் அதெல்லாம் பண்றாங்களா அப்படின்னு. ஆண்ட பரம்பரை கூட்ட கூட இது பண்றது இல்லைங்க, நான் கேள்விப்பட்டதே இல்லை. கூட்டு மிரட்டி விட்டுருவாங்க, இல்லை அவங்க அனுசரிச்சு போறாங்க, போய் தொலைஞ்சு ஒதுக்கி விட்டுருவாங்க, குடும்பத்தை விட்டையும் சொந்தக்காரங்களை விட்டு ஒதுக்கி விட்டுருவாங்க, கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாங்க, எனக்கு எந்த நேரம் பார்த்தாலும் வெட்டு குத்துன்னு போயிட்டு புரிஞ்சுக்கிட்டாங்க. இவங்க கீழே இருந்து எந்திக்கிறோன்ற பேர்ல அவங்களுடைய அறியாமையும் அவங்களுடைய ப்ரெஷரையும் இவங்க ஹேண்டில் பண்றாங்க அறுவடையா. உங்களை வச்சு அவங்க குளிர் காஞ்சிட்டு இருக்காங்க. அந்த மக்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன், விழிச்சுக்கோங்க. இந்த வீடியோ கிளிப் பாருங்க, உங்களுக்கு உங்க ஆட்களுக்கு, உங்க மனிதர்களுக்கு, உங்களோட குழந்தைகளுக்கு என்ன மாதிரி இந்த தலைவர்லாம் எஜுகேட் பண்றாங்கன்னு பாருங்க. போனோடனே மேட்ரு முடிச்சிரு, நீ கண்டிப்பா பண்ணிட்டேன்னு வச்சுக்க, உன்னை விட்டு போவே போவாது. பால்வாடி படிக்கும் போது வாங்கி குத்தம் பூந்திய, எட்டாவது பாஸ் ஆயிட்டு எடுக்க வச்ச வாந்திய, எதுக்கு தெரியுமா? நம்மள விட்டுட்டு போவாதே, அப்படியே போயிட்டாலும் சரவெடி சரணுக்கு மனசு போவாதே. சொரம் போட்டு சாப்பிட்ட பிறகு வேணா சொன்னா எங்களுக்கு தான் லாபம், வராது கோவம்.